अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் மகாபாரதத்திலே மிகச்சிறந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் பகவானுடைய திருநாமங்களை சொல்லுதல் தான் என்பதனாலே அந்த திருநாமங்கள் ரிஷிகளாலே தொகுக்கப்பட்டவை. அவற்றை சொல்லுகிறார் பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு. ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய பெருமைகளை குணங்களை வெளியிடுகின்றவைகளாகினாலே அந்த திருநாமங்களுக்கு அற்புதமான அர்த்தங்களை செய்திருக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே 784வது திருநாமம் துர்கமஹா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். துர்கமஹா என்னால் மிகவும் சிரமப்பட்டு அடைய வேண்டியவர் என்று அதுதான் அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. நேரடியான பொருள் அதுதான். அந்த அர்த்தத்தையே காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். துக்கேன கம்யத்தே, கம்யத்தே என்னால் இந்த இடத்துல நியாயத்தே இது துர்கமஹா, மிகவும் சிரமப்பட்டு அறியப்பெறுபவர் என்று சொல்லுகிறார். பகவானை பற்றின அறிவு நமக்கு ஏற்பட வேண்டுமென்னால் அதற்கு நாம் மிகவும் சிரமப்பட வேண்டும் அல்லவா? ஒரு ஆச்சாரியரிடத்திலே போய் அவரிடத்திலே அடிபணிந்து அவர் சொல்லுகிறவரை காத்திருந்து அவரிடத்திலே அந்த அர்த்தங்களை கேட்டு அறிந்து கொள்வது என்னால் அதுவும் நம்முடைய புத்தியிலே அவை ஏறும் அளவுக்கு நாம் பொறுமையாக இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயினாலே துர்கமஹா என்னால் என்ன, மிகவும் சிரமப்பட்டு அறியப்பெறுபவர் என்ற அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார். ஆனால் பராசர பட்டர் இந்த திருநாமத்திற்கு வேறு வகையான பொருளை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்னால், நேத்திர துர்பலானாமிவ மத்தியான பாஸ்கர அப்பிரதிருஷ்ய தேஜா துர்கமஹா என்று சொன்னார். பகவான் என்கிறவரை அவ்வளவு சுலபத்திலே அறிந்து கொண்டு முடியாது என்பதை அவர் ஒரு உதாரணத்தோடு காட்டுகிறார். ஆதிசங்கர பகவத்பாதர் அவர் அறிவதற்கு சிரமப்பட வேண்டும் என்று சொன்னார், அவரை அறிவதற்கு. ஆனால் இப்பொழுது அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், மத்தியான பாஸ்கர அப்பிரதிஷ்ய தேஜகா இவ என்று சொல்கிறார். அதாவது என்ன, நடு மத்தியானத்திலே நடு பிற்பகலிலே அந்த சூரியனுடைய ஒளி என்கிறது எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. அதை சாதாரணமான கண் கொண்டு பார்த்தால் என்ன ஆகும், நம்முடைய கண்ணே இருண்டு போய்விடும். அதுவும் நேத்திர துர்பலானாம் என்று நேத்திரத்திலே குறையிருப்பவர்கள், கண்ணிலே குறையிருப்பவர்கள் மத்தியான காலத்திலே இந்த சூரியனை பார்த்தால் என்ன ஆகும், அவர்களுடைய கண்ணே போய்விடும் என்று தான் சொல்லுகிறோம். அப்படி கண்ணில் குறையுள்ளவர்கள் மத்தியான சூரியனை கண்கொண்டு பார்க்க முடியாதது போல பகவானுடைய பெருமையும் கூட சாதாரணமான இந்த கண்களை கொண்டு அவனை அறிந்து விட முடியாது. நம்முடைய ஞானத்தை கொண்டு அவனை அறிந்து விட முடியாது. அதற்கு விசேஷமான ஒரு சக்தி வேணும். அதெல்லாம் பகவானுடைய அருளாலே தான் கிடைக்கும், நமக்கு வேறு வகையாக நமக்கு கிடைக்காது. அதைத்தான் சொல்லுகிறார். நேத்திர துர்பலானாம் மத்தியான பாஸ்கர தேஜா அப்பிரத்யேஷ தேஜகா இவ என்று அப்படி அர்த்தம் சொல்கிறார். மத்தியான சூரியனை நடுப்பிற்பகலிலே சூரியனுடைய ஒளியானது இன்னும் அதிகமாக இருக்கிறபடியினாலே நேர்கொடு நேர் கண்கொண்டு பார்த்து அவனை அறிய முடியாது. அதுபோலத்தான் பகவானும் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். துர்கமஹா என்பதற்கு அவர் அர்த்தம் சொன்னார். சத்யதந்த தீர்த்தர் இந்த திருநாமத்திற்கு 2 விதமான பொருளை கொள்ளுகிறார். அதாவது கந்தும் அசக்கியத்வாத்து துர்கமஹா என்று முதல்ல ஒரு பொருளை சொன்னார். கந்தும் அடைவதற்கு அரியவர். மற்ற ஆச்சாரியர்களும் இதே அர்த்தத்தை காட்டினார்கள்.
அறிவதற்கு அரியவர்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, அறிந்தால்தான் அடைய முடியும், அடைவதற்கும் அரியவர் என்று அந்த அர்த்தத்தை சொல்லிவிட்டார். அதற்கு அடுத்தபடியாக என்ன அர்த்தம் சொல்லுகிறார் என்னால், இந்த துர்கஹ அதுர்கமஹ என்று ஒரு பாடம் கொள்ளுகிறார். அதாவது இந்த இடத்துல நாம் திருநாமங்களை பார்த்தோமானால் துர்லபோ துர்கமஹா என்று வருகிறபடியினாலே அந்த துர்லபஹா என்கிற திருநாமத்திற்கு அடுத்தபடியாக துர்கமஹா என்றும் பிரிக்கலாம், அதுர்கமஹா என்றும் பிரிக்கலாம். முதல்ல துர்கமஹா என்றே பிரித்து அர்த்தம் சொல்லிவிட்டார், அடைவதற்கு அரியவர் என்று. அதற்கு பிறகு அதுர்கமஹா என்றும் ஒரு அர்த்தம் சொல்றார். அதாவது என்ன அர்த்தம்னா, தமோகுணம் அற்றவர்களால் அறியப்பெறுபவர் அதுர்கமஹா என்று சொன்னார். அதுர்காஹா என்னால் ஆறு என்னால் பாருங்கள், ந வித்யதே துர்காஹா தது அபிமன்யமான தமஹா. அதாவது துர்க்கம் என்கிறதுக்கு தமசு என்று பொருள், இருட்டு, பகவானை அறிய முடியாதபடி தடுக்கின்ற அஜ்ஞானமாகிற இருட்டு. அது யார் இருக்கிறார்களோ, அதாவது இருட்டு யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு அதுர்காஹா என்று பெயர் சொல்கிறார். பாருங்க, ந வித்யதே துர்காஹா. துர்காஹான்னா என்ன அர்த்தம்? தது அபிமன்யமான தமஹா, அவனை அறிவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த இருட்டு, அது யாருக்கு இல்லையோ அவர்கள் அதுர்காஹா தமோகுண ரஹிதாகா. அதுர்காஹா என்னால் தமோகுண ரஹிதாகா. தைஹி மீயத இதி துர்கமஹா, அவர்களாலே அறியப்பெறுபவர். அப்போ தமோகுணம் இல்லாதவர்களாலே அறியப்பெறுபவர். தமோகுணம் என்னால் என்ன? நமக்கு இருக்கக்கூடிய கட்டகுணங்களுக்கெல்லாம் தமோகுணம் என்று பெயர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கட்டகுணங்கள் இல்லாதவர்களுக்கு சாத்விக குணங்களை உடையவர்கள் என்று பெயர். அப்படிப்பட்ட சாத்விக குணங்கள் உடையவர்களாலே அவர் அறியப்பெறுபவர். அதுதான் அதுர்கமஹா என்பதனுடைய பொருள் என்று அப்படி காட்டினார். அடுத்தபடியாக 785வது திருநாமம் துர்கஹா. துர்கஹான்னா சாதாரணமாக துர்க்கம் என்கிற சப்தத்திற்கே கோட்டை என்று பொருள். அந்த துர்க்கம் இந்த துர்க்கம் என்று சொன்னால் கோட்டை. இப்போ கோட்டை போல இருக்கிறவர் பகவான் துர்கஹா என்று அர்த்தம் சொல்லணும். நன்றாக பாதுகாப்பாக இருப்பவர். அதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம், கோட்டை போல இருக்கிறவர்னா என்ன அர்த்தம் கேட்டான், அந்தராய பிரதிகதைஹி துக்காத்து அவாப்பியதை இதி துர்கஹா. கீழ் திருநாமத்திற்கு சொன்ன அர்த்தம் போலேயே இங்கேயும் அர்த்தம் சொல்கிறார். என்ன? அந்தராய பிரதிகதைஹி, நமக்கு நிறைய இடையூறுகள் இருக்கின்றன. இந்த உலகிலே வாழ்க்கை, அறியாமை, இந்த உலகிலே ஈடுபாடு, இதெல்லாம் நம்மை பகவானை அடைவதற்கு தடையானவை. இது அந்தராய பிரதிகதை. இப்படிப்பட்ட தடைகள் நமக்கு நிரம்பி இருக்கிறபடியினாலே துக்காத்து அவாப்பியத்தை, பகவானை அடைவது என்பது மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் அடையணும். அவ்வளோ சுலபத்தில் அடைய முடியாது. இப்போ துர்க்கம் கோட்டை என்னால் என்ன? அந்த கோட்டைக்குள்ளே போய் நாம் வெற்றி பெறணும்னா என்ன அர்த்தம்? நமக்கு நிறைய தடை இருக்கிறது. அவர்கள் கோட்டைக்குள்ளே இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், கோட்டைக்கு வெளியில் இருப்பவர்கள் பாதுகாப்பு அற்றவர்களாக இருப்பார்கள். அந்த கோட்டையை உடைத்து கொண்டு உள்ளே போவது என்பது மிகவும் சிரமமான காரியம்தானே. அதுபோலத்தான் பகவான் என்ன பண்ணுறான், அவன் சௌக்கியமாக ஒரு இடத்துல எழுந்துள்ளிருக்கிறான். நமக்கோ இங்கே அறியாமை, இந்த உலக வாழ்க்கை என்று பல தடைகள் இருக்கின்றன. இந்த தடைகளை மீறி அவனை அடைவது மிகவும் கடினம். அதனால் பகவானுக்கு துர்கஹா என்று திருநாமம் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதே அர்த்தத்தை தான் பராசர பட்டர் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? அவித்யாதி வாரணைஹி, அதாவது அவித்யாதி ஆவரணைஹி, அவித்யை முதலான ஆவரணங்கள் அந்த கோட்டை போலே அது இருக்கிறபடினாலே துஷ்பிரவேச துர்கஹா, அதனால் பிரவேசிக்க முடியாதவர். நம்முடைய அறியாமை முதலானவை மறைவுகள் கோட்டை போல மூடிக்கொண்டிருக்கிறபடியினாலே நம்மையே மூடிக்கொண்டிருக்கின்றனவை. அதனால் பகவானை அடைய முடியாது என்று அது துர்கஹா என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். ஆனால் துர்கஹா என்பதற்கு சத்யசந்த தீர்த்தர் வேறு அர்த்தம் காட்டுகிறார். அவர் என்ன அர்த்தம் காட்டுகிறார்னா, துர்கஹா துக்கம் கமயதி தைத்தியான் பிரதி இதி ததா துர்கஹா. கஹா என துக்கத்தை கஹா அடைபவர் அப்படின்னு அர்த்தம் சொன்னார். துக்கம் கமயதி யாருக்கு அடைவிப்பவர், யாருக்குன்னு கேட்டால் தைத்தியான் பிரதி, அசுரர்களுக்கு துன்பத்தை அடைவிப்பவர், அடையும்படி செய்பவர், அசுரர்கள் துன்பத்தை அடையும்படி செய்பவர். அதனால் அவருக்கு துர்கஹா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 786வது திருநாமம் துராவாசகா என்பது. துராவாசகா என்னால் என்னன்னா அதுக்கு அர்த்தம் சொல்ற, துக்கேன ஆவாசியத்தே சித்தே யோகிபிகி சமாதௌ
இதி துராவாசா என்பது ஆதிசங்கர பகவத்பாதருடைய வியாக்கியானம். துக்கேன ஆவாசியத்தே சித்தே, அதாவது யோகிகளாலே மிகவும் சிரமத்தோடு மனத்திலே தரிக்கப்படுபவர். பகவானை மனத்தில் வச்சு தரிக்கணும்னா சாமானியமான நமக்கில்லை. யோகிபிகி அப்பி சமாதோ, அந்த சமாதி நிலையை அடைகின்ற யோகிகள் எத்தனையோ பேர் தவம் செய்ய தொடங்கினார்கள். ஆனால் அவர்களுக்கும் கூட என்ன ஆயிற்று, விஸ்வாமித்தர் முதலானவர்களுக்கு ஏதோ சில காரணங்களாலே அவர்களுடைய தவமும் தடைப்பட்டது என்று சொல்லுகிறார்களே. அதனால் என்ன சொல்லுகிறார், மிகவும் யோகிகளாலும் கூட யோகத்தில் மிகவும் சிரமப்பட்டுத்தான் பகவானை மனத்திலே வைக்க முடிகிறது. ஆயினாலே துராவாசகா என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். பராசர பட்டர் என்ன அர்த்தம் காட்டுகிறான்னா, ஆவாசகா என்னால் இருப்பிடம், துராவாசகா என்னால் என்ன அர்த்தம்னா ஏவம்ச தூரே துஷ்கரஹா தத் பத ஆவாசகா இது துராவாசகா. நமக்கு பகவானுடைய இருப்பிடம் என்கிறது வெகு தூரத்தில் இருக்கிறது பரமபதம். அதை அடைய விட்டாமல் தடுக்கின்ற தடைகளோ நமக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் நம்மை காட்டிலும் அவன் வெகு தூரத்தில் இருக்கிறபடியினாலே ஏவம்ச தூரே துஷ்கரஹா ஆவாசகா, மிகவும் சிரமப்பட்டு அடையக்கூடியதான ஆவாசம் இருப்பிடத்தை உடையவனாக அவன் இருக்கிறான். அவனுடைய ஆவாசம் இருப்பிடம் என்பது நம்மாலே எளிதில் அடைய முடியாதது என்கிறபடியினாலே துராவாசகா என்கிற அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டினார். ஆனால் ஆதிசங்கர பகவத்பாதர், பராசர பட்டர் இவர்கள் இருவர் காட்டின பொருளை காட்டிலும் வேறுபட்ட ஒரு பொருளை சத்யசந்த தீர்த்தர் அவர் காட்டுகிறார். வழக்கம் போலே அவருடைய பாணியிலேயே காட்டுகிறார். அதாவது என்ன, துராவா என்று சப்தத்தை பிரிக்கிறார். என்னன்னா, தீய ஒலிகள் அதுக்கு துராவாகான்னு பேராம். கெட்ட சப்தங்கள் இருக்கு இல்லையோ, அதுக்கு துராவாகான்னு பேர். அதையெல்லாம் இருட்டில் தள்ளுகிறார். அதனால அவருக்கு துராவாசகான்னு பேர். எப்படி பதத்தை பிரிக்கிறார் பாருங்க. துஹு துஷ்டா ராவஹா துவனிகி. துஹு ராவஹா என்னால் என்ன, கெட்ட ஒலின்னு அர்த்தம். ரவஹானாலே ஒலி அல்லது ராவஹானாலும் ஒலி. தமிழில் கூட அரவம் என்கிற சொல் உண்டு. அரவம் என்னால் சப்தம். அரவம்னா பாம்புன்னு ஒரு சப்தம் பொருள் உண்டு. அதை தவிர அரவம் என்னால் ஒலி. தயிர் அரவம் கேட்டிலையோ என்று கூட வருகிறது அல்லவா. அதனால் அரவம்னா ஒலி. அப்போ துஷ்டா ராவஹா அப்படின்னா என்ன அர்த்தம், துவனிகி. அதுக்கு என்ன அர்த்தம், நைர்கிருண்யாதி பிரதிபாதகா ஏஷாம் தே துராவாகா. இப்படிப்பட்ட தீய ஒலிகளை எழுப்புகிறவர்கள் யார் கெட்ட சப்தங்களை சொல்லுகிறார்களோ அவர்களையெல்லாம் பகவான் என்ன பண்ணுகிறான், துராவான் சியதி. சியத்தின்னா என்ன அர்த்தம், கண்டயதி க்ஷிபதி, தள்ளுகிறான். எங்கே தள்ளுகிறான்னா தமசி, இருட்டிலே தள்ளுகிறான், நரகத்திலே தள்ளுகிறான். யாரெல்லாம் கெட்ட, அதனால்தான் உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் எப்பொழுதும் நல்ல சொற்களையே சொல்ல வேண்டும். கெட்ட சொற்களை மறந்தும் கூட சொல்லக்கூடாது. அதாவது கெட்ட சொற்களை நாம் சொன்னோமானால் அது நம்மையும் அறியாமல் பலித்து விடும். அது தமிழ் இலக்கியங்களே கூட இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அறம் விழுந்த சொல் என்று ஒன்றை சொல்லுவார்கள். சில சொற்களுக்கு அறம் விழுந்த சொல்னு பேரும். ஏதாவது வாய் தவறி அந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் வந்தாலும் கூட கடைசியில் இந்த வார்த்தை பலித்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லுகிறபடியினாலே எப்பொழுதும் யாரை பார்த்தும் நாம் ரொம்ப கெட்ட, அதாவது தாழ்ந்த சொற்களை, அவர்கள் இப்போ ஒருத்தனை போய் நாசமாய் போய்விடு என்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் சொல்லக்கூடாது என்று பெரியோர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால் அப்படி யாராவது கெட்ட சொற்களை சொன்னால் அது பலித்து விடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கெட்ட சொற்களை சொன்னவர்களையே நரகத்திலே தள்ளுகிறான் பகவான் என்று அதைத்தான் இந்த சப்தத்திற்கு அர்த்தமாக சத்யசந்த தீர்த்தர் என்ன காட்டுகிறார். துஹு துஷ்டா, துஹு என்னால் கெட்ட என்று பொருள். அப்போ ராவஹா என்னால் துவனிகி, சொல் என்று பொருள். அப்போ துரா என்றால் என்ன, கெட்ட சொற்கள். கெட்ட சொற்களை சொல்லுகிறவர்கள் யாரோ அவர்கள் யாரு, துராவாகா. அதாவது தத் பிரதிபாதகாக ஏஷாந்தே துராவாகா. அப்படிப்பட்ட துராவர்களை பகவான் என்ன பண்ணுகிறான், சியதி. சியதி என்னால் க்ஷிபதி, தள்ளுகிறான். எங்கே என்னால் தமசி, இருட்டிலே நரக்கத்திலே என்று. இப்படி துராவாசகா என்பதற்கு தீய ஒலிகளை சொல்லுபவர்களை, எழுப்புபவர்களை, தீய சொற்களை சொல்லுபவர்களை நரகத்திலே தள்ளுபவர். அதனால் அவருக்கு துராவாசகா என்று திருநாமம் என்று இப்படியெல்லாம் வேறுபட்ட பொருளை சத்யசந்த தீர்த்தர் காட்டியிருக்கிறார்.
இன்னும் பகவானுடைய திருநாமங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।